ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இப்போ உங்ககிட்ட நான் சண்டே கிளாஸ் பிள்ளைங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த படத்தை காட்டி வாட் இஸ் ராங், இந்த படத்துல ஒரு தப்பு இருக்கு, அது என்ன தப்பு நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க காட்டணும்னு, என்ன தப்பு இருக்கு யோசிச்சு 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 பார்ப்பாங்க. ஒரு சிலர் ஒரு வேலை கண்டுபிடிச்சிடலாம். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரி பசில்ஸ் வைக்கும்போது பிள்ளைங்க யாராவது ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்ல வச்சிடாதீங்கன்னா அந்த பசிலுடைய சீக்ரெட்டே அப்படியே அவங்க உடைச்சிருவாங்க, அந்த சஸ்பென்ஸே போயிடும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஆன்சர் தெரியும் அமைதியா யார்கிட்டையும் சொல்லாத, கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். யாருக்கு தெரியும் கையை மட்டும் தூக்கணும், சொல்லக்கூடாது. நீ என் காதல சொல்லுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா கடைசியா சொல்லுன்னு சொல்லுங்க, சரிங்களா? அப்படின்னு பார்க்கும்போது பிள்ளைங்க பார்ப்பாங்க, என்ன தப்பு இருக்கு என்ன தப்பு இருக்கு, ஒன்றும் தப்பு இருக்கு மாதிரி தெரியலையே, கடைசியா கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நீங்க சொல்லுங்க, பாருங்க எல்லாமே ஓகே தான், இந்த சேவல்ல எல்லாமே ஓகே தான். ஆனா இந்த சேவல் காலை கொஞ்சம் நீங்க கவனிச்சு பாருங்களேன். சேவலுடைய காலை நல்லா, நீங்க எத்தனை பேர் சேவலுடைய காலை நீங்க பார்த்துருக்கீங்க? ஒரு சிலர் பார்த்துருப்பாங்க, அது எப்படி இருக்கும் ஓகே. ஆனா இந்த காலை பாருங்க, நீங்க பார்த்த சேவலுடைய கால் மாதிரி இருக்குதா இது அப்படின்னா? சரி, சேவலுடைய காலில் விரல்கள் இப்படி தனித்தனியா தான் இருக்கும். ஆனா இதனுடைய காலை நீங்க பாத்தீங்கன்னா டக்குடைய கால் வச்சிருக்காங்க. உடம்பெல்லாம் ஓகே தான், எல்லாம் 99% ஓகே தான். ஆனா கால் மட்டும் டக்குடைய காலை வச்சுட்டாங்க, ஓகேங்களா? நடுவில் டக்குடைய கால் நீங்க பாத்தீங்களா, நடுவில் இங்க ஸ்கின் மாதிரி இருக்கும், ஓகேங்களா? பாருங்க அந்த மாதிரி இருக்கு இந்த சேவலுடைய கால். அங்கதான் தப்பு. சேவலுடைய கால் இது சேவலுடைய கால் இல்லை, டக்குடைய கால். அதுதான் மிஸ்டேக், ஓகேங்களா? இதுல இருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி, யாராவது பிள்ளைங்க கரெக்டா சொல்லிட்டாங்கன்னா ஏதாவது நீங்க கிஃப்ட் சேர்ந்தா நீங்க கொடுங்க. இதுல இருந்து நம்ம என்ன சொல்லி தர போறோம்னா, பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஒரு பாட்டில்ல சென்ட் இருக்கு, பர்ஃபியூம் இருக்கு. அந்த பர்ஃபியூம்ல ஒரே ஒரு ஈ, செத்து போன ஈ விழுந்துச்சுன்னா அந்த டோட்டல் சென்டே நாத்தடிக்க வச்சிடும் அப்படின்னு நீங்க பைபிள்ல போடுறீங்க. செத்த ஈக்கள், சாரி ஒரே இல்ல ஈக்கள், செத்த ஈக்கள், செத்து போன ஈ. அந்த தைலம் சொன்னா நம்ம ஜண்டு பாம், விக்ஸ் தைலம், அமிர்தாஞ்ச தைலம் நினைச்சிட்டு போறீங்க. தைலம் சொன்னா சென்ட், ஓகேங்களா? பரிமள தைலம் சொன்னா வாசனை கொடுக்கக்கூடிய சென்ட். அந்த சென்ட் பாட்டில்ல செத்த ஈக்கள் விழுந்து போச்சுன்னா அந்த சென்ட் பாட்டில அந்த சென்ட்டை நாரி கெட்டு போக பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே வசனத்துல பிரசங்கி 10:1-2 பகுதியை வாசிக்கிறேன். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை, பெரிய ஞானி, பெரிய புத்திசாலி, அப்படிப்பட்ட மனுஷனை சொற்பமதியினம், ஒரு சின்ன முட்டாள்தனமான செயல் அப்படியே செய்யும். இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? எல்லாமே பெரிய ஞானி, பெரிய புத்திசாலின்னு சொல்லப்படக்கூடியவர்களை கூட, அவர்களை கூட அவங்க சின்ன தவறுகள், சின்ன முட்டாள்தனமான காரியங்கள், எப்படி ஓல்ட் சென்ட் பாட்டிலேயே செத்த ஈக்கள் நாரி போக பண்ணுமோ, அதே மாதிரி பெரிய ஞானி, பெரிய பேர் பெற்றவர் அப்படின்னு சொல்ற சின்ன foolishness, சின்ன மதீனம், முட்டாள்தனமான ஒரு சின்ன காரியம் அவங்க டோட்டல் இமேஜையே ஸ்பாயில் பண்ணிடும். அதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். நீங்க அந்த சேவலை நான் காட்டினேன், எல்லாம் ஓகே தான், ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் தப்பு. ஐய, சேவல் கால் இப்படியா இருக்கும், என்னையா இது படம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாமே ஓகேயா இருந்தா கூட அதுல ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு. நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைதான், நீ ஜெபிக்கிற பிள்ளைதான், பைபிள் வாசிக்கிற பிள்ளைதான், ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன தப்பு நடந்ததுதானே இருக்கு தம்பி தங்கச்சி. அந்த கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் அவனால விட முடியல. பாத்தியா, அந்த கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட நீ சேர்ந்து இன்னும் சுத்தி தானே இருக்கிற. அந்த கெட்ட வார்த்தை பேசுறத உன்னால விட முடியல. இன்னும் சினிமா பார்க்கறத விடுறதுக்கு உன்னால முடியலையே. இன்னும் மொபைல்ல நீ டெய்லியும் அப்பா மொபைல் வாங்கி நீ பார்த்துட்டு இருக்கிறியே, அதை உன்னால விட முடியலையே. பாரு, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற. சொற்பம் அதிகம், சின்ன முட்டாள்தனமான விஷயம் உன்னை பெரிய பிரச்சனையில போய் மாட்டி விட்டுரும் தம்பி தங்கச்சி. பெரிய பெரிய பிரச்சனையில போய் நீ மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னா நீ ஜாக்கிரதையாயிடு. ஈசப்பாவுக்கு கீழ்ப்படிந்து
என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் எல்லாருமே பாவம் செய்திருக்கிறோம் தம்பி தங்கச்சி. நாமும் சில நேரங்களில் பாவத்தில் வரும்போது உடனடியாக நாம் என்ன செய்யணும்? ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, சின்ன ஒரு முட்டாள்தனத்தினால இந்த பாவத்தில் நான் விழுந்துட்டேன் ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க, இந்த பாவம் எனக்கு வேண்டாம், ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லி இந்த பாவத்தை நாம் என்ன செய்யணும்? அறிக்கை செய்து நாம் விட்டுவிட வேண்டும். மறுபடியும் போய் அதே பாவத்தில் விழக்கூடாது தம்பி தங்கச்சி. இதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம் அப்படின்றது நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லித்தர போறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் இன்னொரு கேம்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ்.